இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்று அறிவிக்கிற போது ஆச்சாரிய வினோபாவே அந்த பண்டிதர் நியமித்தான். ஆனால் வல்லரசர் ஆக்கப்போவதா அறிவிக்கிறீர்களே, கல்விக்கான உங்கள் திட்டம் என்ன? கல்வி 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 என்று வருகிற போது இந்த குறும்படம் சொல்லக்கூடிய செய்தி என்பது பதிலாக என்று அது வியாபாரமாக மாறியதோ, கடை சரக்காக மாறியதோ, காசுள்ளது கல்வி என்ற அந்த மோசமான நிலைமை எண்ணித்த அந்த சம்பவம் இருக்கிறது. அந்த கண்ணீர் வடிக்க வைத்தது இத்தகைய குறு எடுத்து செல்ல வேண்டிய கடமை என்பது நமக்கு முன்னால் உள்ளதை இங்கே சுட்டி காட்டுவதோடு, ராமையாவுக்கு குடிசை அந்த குறும்படத்தை எடுத்து வரலாறு படித்த சாதனை படித்த தொடர் இயக்குனர் கிருஷ்ணகுமார் அவர்கள், பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் என்று தெரியும் என்ற இந்த படத்தை எடுத்திருக்கிறார். வெளியிட்டிருக்கிறோம். இந்த படத்தை எடுத்த தமிழகத்தினுடைய கல்விக்காக, ஜனநாயகத்துக்காக மிகப்பெரிய சேவை செய்திருக்கிற பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை தமிழகமே பாராட்ட வேண்டும் என்று நான் நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு, நம்முடைய பாராட்டு கைத்தட்டலோடு நின்றுவிடக் கூடாது. இந்த குறும்படத்தை, இந்த சீடிகளை தமிழகம் முழுவதும் கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு, பள்ளிகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஆசைப்பட்டோம். இந்த 10 பேரை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படியான தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகமெங்கும் போக வேண்டும் என்கிற ஒரு பெரும் பிரதியை பத்மஸ்ரீ இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் வெளியிட்டார். ஒவ்வொரு மாவட்ட கிளையிலும் வட்டார கிளைகளில் தோறும் இந்த குறும்படத்தினுடைய வெளியீட்டு விழாவை இணைந்து நடத்தி பல்லாயிரக்கணக்கில் இந்த குருதைகளை கிராமப்புற மக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் அளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம்.